시작해볼까? ஹாய் ஹலோ கேண்டீஸ் வெல்கம் டு அமி எஃப்எம் எப்படி இருக்கீங்க? ஹோப் யூ ஹாப்பி ஹெல்தி. இப்போ நம்ம பார்க்க போகிறது டார்க் லவ் மை செகண்ட் ஒய்ஃபோட பார்ட் 4 தான் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி 3 எபிசோட்ஸ் இருக்கும், அதை பார்க்காதவங்க அதை செஞ்சு பார்த்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு இந்த ஸ்டோரி புரியும். அதே மாதிரி நான் பிளேலிஸ்ட் கூட க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க, ஓகேங்களா? தென் இன்றைக்கி வந்து என்னடா இந்த அக்கா எபிசோட்ஸ் போட்டுடுச்சு, அப்போ ஒன் ஷாட் இல்லையா அப்படின்னு நினைக்காதீங்க. இல்லை, ஒன் ஷாட்ஸ் இருக்குது. அது ஈவினிங் மேலே ஒரு 6-6:30 போல் வரும். அப்புறம் நிறைய பேர் இந்த எபிசோட்ஸுக்கு, அதாவது இந்த மை செகண்ட் ஒய்ஃப்க்கு ரொம்ப ஈகராக எக்ஸைட்டடாக வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஐ டூ எக்ஸைட்டட். எனக்குமே ஸ்டோரி தெரியாதுடா. இனிமேல் தான் நானே டப் பண்ண போகிறேன். எனக்குமே என்ன பண்ணணும் அப்படிங்கிறதுலாம் தெரில. பிளாங்காக அப்படியே டப் பண்ணுறது. ஓகே. தென் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டெய்லி ஒவ்வொரு எபிசோடுமே ட்விஸ்ட்டாக தான் இருக்கும். ஓகே. ஸோ பேர் பண்ணிட்டு தான் ஆகணும், வர வழி இல்லை. சரி வாங்க, நம்ம இப்போது டேரெக்டாக ஸ்டோரிக்குள்ள போகலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நம்மளோட வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. வாங்க நம்ம இப்போ டேரெக்டாக ஸ்டோரிக்குள்ளே போகலாம். கடைசியாக எபிசோட்ஸில் இதோட முடிச்சிருப்பேன்னா, இங்கே வந்து பார்த்திங்கன்னா தேவங்க வந்து அவங்களுக்கு தப்பாக நினச்சிட்டு போயிருந்திருப்பார். என்ன இந்த மாதிரி பண்ணியிருப்பா. அதே மாதிரி அவரோட லவ்வையுமே அவர் ரிவீல் பண்ணியிருப்பார். இதுமாரி வேறு ஒரு பொண்ணை நான் லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. இதை கேட்டதும் ஹார்ட் பிரேக் ஆகி நீங்கள் உங்கள் அம்மா கிட்ட அழுந்துட்டு சொல்லிட்டு இருந்திருப்பீங்க. உங்கள் அம்மா கன்சோல் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஆஃப்டர் தட் நைட்டு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஏதோ சமைச்சிட்ருப்பீங்க. அப்போது தேவங்க வந்து நார்மலாக பேசி பிஹேவ் பண்ணுற மாதிரி அந்த மாதிரி சீக்வன்ஸ்லாம் இருக்கும். நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா லைக் தேயாவும் தென் ஜேகேவும் மீட் பண்ணுறச்ச ஜேகே வந்து ஒரு மாதிரி கடு சிடுசிடுன்னு தான் இருந்துகிட்ருப்பார். அவருக்கு தேவங்க சுத்தமாக பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி. நீங்கள் என்னென்ன பேசுகிறீங்க எல்லாமே கேட்டுட்டு அமைதியாக இருந்துகிட்ருக்கார் ஜேகே. அதோட விட்டுருப்பேன். அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படிங்கிறத இந்த எபிசோடில் பார்க்கலாம். வாங்க வீடியோ கிளம்பலாம். இப்போது இங்கே தேவங்க வந்து பார்த்திங்கன்னா அக்கா அப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு அதில் கல்யாணம் முடிஞ்சதை பற்றி அவர் பேசிடுவேன். வாய மூடுறா அப்படின்னு அவங்க அக்கா சொல்லியிருந்திருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்மைல் பண்ணிகிட்டே அப்படியே இந்த சப்பாத்தி மாவு பிசைஞ்சிட்ருக்கீங்க. இது நோட் பண்ணிகிட்டு இருந்த ஜேகேக்கு அப்புறம் என்ன நடக்குதுன்னா, இங்கே ஜேகே வந்து ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் டப்புன்னு அவங்க கிட்டக்க வந்து நிற்கிறாரு. நீங்கள் அப்படியே செம்ம ஷாக்கு. அந்த மாவு பிசைஞ்சிட்டு இருக்கிறதாலேயும் இப்போது எப்படி சொன்னால் லைக் அந்த இது அடிப்பாங்கள்ல, அந்த மாவு வந்து சாஃப்ட்னஸ் கொடுக்கணும்னு சொல்லிட்டு அந்த சப்பாத்தி மாவு அடித்து போடுவாங்கள்ல, அந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்கும்போது நீங்கள் 2 கையும் ஆப்வியஸ்லி யூஸ் பண்ணுறீங்க. ஸோ அதனால அவங்க 2 கையுமே மாவாக இருக்குது. அப்படியே 2த்தையும் அப்படியே தூக்கிட்டு என்னது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் அப்படியே ஷாக்கிங்கில் பார்த்துட்ருக்கீங்க. அந்த மனுஷன் க்ளோஸராக கிட்டக்க வராது. உங்களுக்கு ஒன்றுமே புரியல. என்ன பண்ணுறாங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இருக்கீங்க. உங்களை அப்படியே ஏறக்குறைய செவுத்திக்கிட்ட அந்த மனுஷன் வந்து புஷ் பண்ணிடுவார். லைக் நீங்களும் அவரும் ரொம்ப க்ளோஸராக இருக்கிற மாதிரி, கொஞ்சம் கேப்ஸாக இருக்கிற மாதிரி இருந்துகிட்ருக்கு. நீங்கள் அப்படியே அரண்டு போய் அந்த மனுஷனே பார்த்துட்ருக்கீங்க. அந்த மனுஷனோட ஐ கான்டாக்ட் ஃபுல்லாக உங்கள் கண்ணை மட்டுமே பார்த்துட்ருக்கு. அப்படியே கிட்டக்க வந்துட்டு என்ன மாமா அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க அவர்கிட்டக்க. இதோ இது எடுக்க தான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பொறுமையாக எடுக்கிறாரு. பார்த்தா உங்கள் ஹிப்பு கிட்டக்க ஏதோ ஒரு சைடில் அந்த கத்தி, அதுக்கப்புறம் இந்த ஸ்பூனு, அதோடு சேர்த்து இந்த காய்கறியெல்லாம் தோல் சீவாங்கள்ல, ஸோ அந்த இது இருக்கும். அதை அப்படியே பொறுமையாக எடுக்கிறாரு. நீங்கள் அப்படியே டக்குன்னு கீழே குனிறீங்க. உங்கள் ஹிப்பு கிட்டக்க அப்படியே பொறுமையாக அதை எடுத்துகிட்ருக்காரு அவர். ஓ சரி, சொல்லியிருந்தா நானே எடுத்து கொடுத்துருந்துருப்பேன் மாமா அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. எப்படி ஒரு 2 கையும் மாவாக இருக்குது, நீ எடுத்து தருவியா அப்படிங்கிறாரு. சரி அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. இப்போ பொறுமையாக அந்த மனுஷன் அப்படியே பேக் போயிட்டு திருப்பியும் அதை வச்சு அப்படியே தோல் செதுக்கிக்கிட்டே இருக்கார். அப்படியே உங்களுக்கு ஹார்ட் பீட் டப் டப் டப். யோசிச்சு பாருங்களேன், டக்குன்னு அந்த மனுஷன் வந்து உங்கள் முன்னாடி வந்தோம்னா ஏன் இந்தமாதிரி பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஒரு நிமிஷம் ஹார்ட் ரைஸ் ஆகிருக்கும்ல, அதுமாதிரி ஹார்ட் பீட் டப் டப்புன்னு அடிச்சிருக்கும். அந்த மனுஷனுக்குமே அடிச்சிருந்துருக்கும். அவள் கிட்டக்க நிற்கும் போது எனக்கு ஏன் இப்படி ஹார்ட் பீட் அடிக்குது, என்னடா அது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஜேகே அப்படியே யோசிச்சுட்டு, ஆனால் அந்த ஃபீலிங்ஸ் நல்லா இருக்குது அப்படின்னு அந்த மனுஷன் நினச்சிட்ருக்காரு. நீங்கள் இப்போ பொறுமையாக அப்படியே மாவு பிசைஞ்சிட்டே இருந்துருப்பீங்க. ஸோ இப்போது ஒரு வழியாக பிசைஞ்சு முடிச்சதுக்கப்புறம் அதை ஊற வைக்கிறதுக்காக அப்படியே சும்மா ஒரு பிளேட்டை போட்டு கவர் பண்ணிவிட்டு இப்போது தேவங்கிட்ட பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு கையெல்லாம் வாஷ் பண்ணிவிட்டு அப்படியே டப்புன்னு நீங்கள் போகிறீங்க. ஒரு வழியாக அந்த மனுஷனும் ஒரு ஃபியூ மினிட்ஸ் கழித்து அவருமே காய்கறி எல்லாத்தையுமே கட் பண்ணிவிட்டு தென் ரிட்டன் பேக் வந்திருப்பார். நீங்கள் அதுக்குள்ளே இப்போது அவர் வந்து ஜஸ்ட்
அதெல்லாம் முடிச்சுட்டு இப்போ ஹாலுக்கு போகிறாரு. பார்த்தா நீங்கள் அப்படியே தேவங்களோட க்ளோஸராக அப்படி உட்காந்துருக்க மாதிரி இருக்குது. லைக் உங்களோட தைஸ் அவரோட தைஸ் மேலே லைட்டாக படும். ரொம்ப க்ளோஸராக உட்காந்துருந்தோன்னா நம்மத்தோட அப்படியே இன்னொருத்தவங்கத்தோட மேலே அப்படியே உட்காந்துருக்கோம்ல. ஸோ அந்த மாதிரி இருக்குது. ரொம்ப குடைச்சல் கொடுக்குறானே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அந்த மனுஷனுக்கு ரொம்ப ஜெலஸ் ஆகுது. இங்கே நீங்கள் 2 பேரும் ஏதோ அவர் ஏதோ ஃபோட்டோ காமிச்சிட்ருக்காரு போல் தேவங்க. அது அப்படியே க்ளோஸராக கிட்டக்க போயிட்டு அப்படியே என்னது அது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சும்மா பார்த்துட்ருக்கீங்க. இத்தனை நாள் நீங்கள் வெளியூரில் அங்கே போயிருந்துருப்பீங்கள்ல. ஸோ அவர் வெளியில் எங்கெங்கெல்லாம் போனார், என்ன நல்லா ஃபோட்டோஸ் எடுத்தார் அப்படின்னு சொல்லிட்டு அதை காட்டிட்டு உங்கள்கிட்ட இருந்துகிட்ருக்காரு. ஸோ நீங்களும் அதை பார்த்துட்டு இருந்திருப்பீங்க. இங்கே ஜங்குகா வந்து டப்புன்னு வந்து உட்காந்துருப்பாரு, ஒய்ஃப் கிட்டக்க உட்காந்துருப்பாரு. என்னங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அக்கா கிட்ட வராங்க. அப்படிங்கிறாரு. ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அக்கா கேட்குறா. ஒன்றும் இல்லை, நீ சொல்லு என்ன சொல்ல வந்த. என்னங்க மூவி போகணுங்க, நாளைக்கு அழைச்சிட்டு போகிறீங்களா? போகலாமே, ஆனால் எல்லாருமே ஒன்றா போகலாம். உங்கள் அக்கா அப்படியே பார்க்குது. எல்லாருமே வா. ஆமாம், இங்கே இருக்கும் போது எல்லாருமே ஜாலியாக அழைச்சிட்டு போகலாம்ல, நம்ம வேணால் அங்கே தனியாக போகலாமே அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அக்கா கிட்டே சொல்கிறாங்க. சரிதான். வயன் வா மூவிக்கு போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நீங்கள் அப்படியே யோசிக்கிறீங்க. வயன் வா ஜாலியாக இருக்கும் போகலாம் அப்படிங்கிறாரு. இல்லை, புதுசாக கல்யாணம் ஆயிருக்கு, நீங்கள் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வயன் சொல்கிறா. ஆமாம் வயன், நம்ம கொடுக்கணும்ல டைமு அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் தேயாங் சொல்கிறாரு. இங்கே அப்படியே ஜேகே பார்க்குறாரு. வயன், நாங்கள் எப்படி இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் நாளில் நான் வந்து என் வீட்டுக்கு அவளை அழைச்சிட்டு போயிடுவேன். அப்போது எப்படி இருந்தாலும் நாங்கள் அங்கே தனியாக தான் இருப்போம். ஸோ நான் அவளை அழைச்சிட்டு போகிறது நார்மல் தான். இங்கே எல்லாருமே இருக்கும்போது என்னை பொறுத்த வரைக்கும் ஜாலியாக ஹாப்பியாக குடும்பத்தோடு எல்லா இடத்துக்குமே சந்தோஷமாக இருக்கணும், அவ்வளோதான். அதுக்காக தான் கூப்பிட்றேன், வா போகலாம் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. இப்போ நீங்கள் சரி அம்மாக்கிட்ட ஒரு வார்த்தை சொல்கிறேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. இல்லை, அத்தைக்கிட்ட நான் பெர்மிஷன் வாங்குகிறேன் அப்படின்னு நான் சொல்கிறாரு. நானே பர்மிஷன் வாங்குகிறேன், அம்மா நான் என்ன சொன்னாலும் ஓகே சொல்லிவிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தேவங்க சொல்கிறாரு. அப்படிங்க ஜேகே, மூவிக்கு அழைச்சிட்டு போகிறதுன்னா எனக்கு தெரியும் யார்கிட்ட சொல்லணும் யார்கிட்ட சொல்லக்கூடாதுன்னு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே எல்லாருக்கு முன்னாடி அப்படியே நோஸ் கட் பண்ணுறாங்க. இங்கே தேவங்களுக்கு என்ன சொல்கிறதுனே தெரில. இதில் என்ன மாமா இருக்குது, நான் சொல்கிறதில்ல, உங்களோட நான் தான் எங்கள் சீனியர் தெரியும்ல. அம்மா சின்ன வயசுலேருந்து நான் சின்ன பிள்ளையிலேருந்து அம்மா துண்டுலேருந்து வந்ததை பார்த்துருக்காங்க. அம்மாவுக்கு என்னென்னா கொல்ல இஷ்டம் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. நீ சின்ன வயசுலேருந்து வளர்ந்துருக்கலாம், ஆனால் நான் இந்த வீட்டு மருமக, எனக்கு தான் எந்த ஒரு ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டியும் அப்படின்னு இங்கே ஜேகே சொல்கிறாரு. யார் சொன்னா அப்படிலாம் இல்லையே, பாப்பமா அம்மா கிட்டே கேட்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தேங்க சொல்கிறாரு. கேளு அப்படின்னு சொல்லணும். இங்கே உங்கள் அக்காவுக்கும் உங்களுக்கும் என்னடா இங்கே நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு, ஏங்க அவன் தான் சின்ன பிள்ளை சும்மா பேசிகிட்டு இருக்கான், நீங்களும் அவனுக்கு சரிசமமாக உட்காந்து இது பண்ணிகிட்ருக்கீங்க. அக்கா நீ விடுக்கா, அப்படி அம்மா யாருக்கு தான் சப்போர்ட் பண்ணுறாங்க நான் பார்க்குறேன். சின்ன வயசுலேருந்து இருக்கிற நான் முக்கியமா இல்லை இப்போ கல்யாணம் பண்ண மாமா முக்கியமா, நான் தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும். டேய் வாயை மூடுடா நீனு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே தேவங்க அடக்குறீங்க. என்னடி படி நான் கேட்பேன் அம்மா கிட்ட. அவர் குடுகுடுன்னு போகிறாரு. கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் அப்படி இருந்துட்டுருக்கீங்க. இப்போது ஜங்குகாவுமே எழுந்திரிக்கிறாரு. அவங்க அக்கா கையை பிடிச்சிட்டு போவாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நான் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு கையை அப்படியே உதறிட்டு அவர் போகிறாரு. என்ன நடக்க போதோ தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் உங்கள் அக்காவும் என்னடி நடக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அக்காவும் நீங்களும் அப்படியே பார்த்துக்கிறீங்க. எனக்கு என்னக்கா தெரியும், நீ தானே இந்த இங்கே கான்வர்சேஷன் நடக்கும் போது வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் உங்கள் அக்காவுமே இப்போ போகிறீங்க. இப்போ உங்கள் அம்மா என்னமோ பூஜை ரூமில் உட்காந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க போல், ஏதோ வேலை பார்த்துட்டு இருக்காங்க போல். அப்போ குடுகுடுன்னு அந்த மனுஷன் உள்ளே போயிட்டு அம்மா அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி தத்துன்னு இழுக்கிறாரு தேவங்க. என்னடா உயிராக வாங்குற, நீ வந்தானா இதான் பிரச்சனை எனக்கு, என்ன எப்போ பார்த்தாலும் எனக்கு அரிச்சு கொட்டிகிட்டே இருக்காம்மா நீ அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஓன் அம்மா மாதிரி தான் உங்கள் அம்மாவை பார்ப்பாரு.
ஸோ என்னடா பையனோட அம்மா நம்மளை வந்து இப்படி திட்டுறாங்களே அப்படிலாம். அவங்க அம்மா இத்தனைக்கும் தேவங்கோட அம்மா திட்டக்கூட மாட்டாங்க. ஆனால் இங்கே அவர் சவுக்காலில் வாங்காத அடி கிடையாது, சரி அடிலாம் வாங்கியிருப்பாரு. நீங்கள் சில நேரத்தில் சில விஷயம்லாம் தப்பு பண்ணியிருப்பீங்க, சப்போர்ட் பண்ணுறதுக்காக இங்கே தேவங்க உங்களுக்காக சேர்த்து அவருமே அடி வாங்கியிருந்திருப்பார். நிறைய சின்ன வயசில் நல்ல ஒரு பாண்டிங்கில் தான் ஆக்சுவலாக நீங்களும் தேவங்க வந்து இருந்திருப்பீங்க. ஸோ இப்போ வந்து எதுவுமே சொன்னதும் அவர் வேத்துக்காக பழகுனதே கிடையாது. தான் அம்மா மாதிரி தான் அவர் வந்து உங்கள் அம்மாவை நினச்சிட்ருப்பாரு. எப்போ பார்த்தாலும் எனக்கு அரிச்சு கொட்டிகிட்டே இருக்க போம்மா அப்படின்னு சார் சொன்னதும், இங்கே ஜேகே இப்போ தெரியுதா யார் மேலே அத்தைக்கு பாசம் அதிகமாக இருக்கும்னு? ஏன் என்னது அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க அவங்க அம்மா. இருங்க நான் தான் கேட்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஜேகே டக்குன்னு தேவங்கோட ஹேண்டை பிடிச்சிட்டு அப்படியே ஒரு ஸ்டெப் பேக்வேர்டு இழுத்துட்டு அவர் ஃப்ரண்ட்டில் போய் நிற்கிறாரு. அத்தை எனக்கு ஒன்று தெரிஞ்சாகணும். என்னது மாப்பிள்ளை அப்படிங்கிறாங்க. இவ்வளோ நேரம் தேவங்கிட்ட பேசும்போது அவ்வளோ கேஷுவலாக உரிமையோடு பேசும்போது, ஆனால் இங்கே ஜேகே வந்து ஃபார்வர்டில் வரும்போது லைக் மரியாதை கொடுத்து மாப்பிள்ளை அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க. எனக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சாகணும். அது என்னென்னா, அவங்களுக்கு என்ன ரொம்ப பிடிக்குமா இல்லை தேவங்க ரொம்ப பிடிக்குமா? ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி உங்களுக்கு நீங்கள் யாருக்கு கொடுப்பீங்க? அவங்க அம்மா. இது என்ன கேள்வி மாப்பிள்ளை? எங்கள் தேவங்க அப்படியே பார்த்துட்ருக்காரு அம்மா என்ன சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு. அப்படியே அவங்க அம்மா தேவங்கையும் பார்க்குறாங்க, ஜங்குகாவையும் பார்க்குறாங்க, அப்படியே உங்களையும் பார்க்குறாங்க, உங்கள் அக்காவையும் பார்க்குறாங்க. என்னடி இது எனக்கே தெரியாதும்மா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லிட்டுருக்கீங்க. அத்தை யாரையும் பார்க்காதீங்க, ஜஸ்ட் அப்படியே தேவங்களோட ஹேண்டை பிடிச்சிட்டு அவருக்கு சைடில் நிற்க வைக்கிறாரு. எங்கள் 2 பேரில் உங்களுக்கு யார் ரொம்ப பிடிக்கும்? எனக்கு புள்ளன்னு பார்க்கும்போது தேவங்க ரொம்ப பிடிக்கும், மருமகன் பார்க்கும்போது உங்களை ரொம்ப பிடிக்கும் மாப்பிள்ள. பார்த்தீங்களா என் அம்மா என்னை விட்டு கொடுக்க சொன்னேன் பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தேவங்க சொல்கிறாரு. இப்போ டக்குன்னு ஜேகே யாராவது ஒருத்தவங்கள தான் நீ சொல்லணும். அதான் நான் மாப்பிள்ளைங்கன்னு நான் 2 பேரையுமே கன்சிடர் பண்ணல. பிள்ளையா என் பிள்ளைய பிடிக்கும், மாப்பிள்ளையா உங்களை பிடிக்கும் மாப்பிள்ள அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. இதில் பிரிக்காதீங்க. 2 பேரில் உங்களுக்கு யாரை பிடிக்கும், பிள்ளையா அவனை பிடிக்கும், மாப்பிள்ளையா என்னை பிடிக்கும்லாம் கிடையாது. இதுக்கப்புறம் உங்களுக்கு ஜெண்டர் பிடிக்கிறதுக்கு வேறு யாரும் கிடையாது. இதுக்கப்புறம் 3வது மாப்பிள்ளை அந்த மாதிரிலாம் யாரும் இல்லை. ஜஸ்ட் நானும் அவனும். எங்கள் 2 பேரில் உங்களுக்கு யாரை பிடிக்குன்னு மட்டும்தான் நான் கேட்குறேன். இது இது இப்போது அவங்களால ஒரு கிரிட்டிக்கலான ஒரு சுச்சுவேஷன். ஏன்னா இப்போது நீங்கள் தென் வந்து அவங்க அக்கா இல்லாத போது இல்லை ஒரு ஆம்பளை துணை ஏதாவது இந்த வீட்டில் இருக்கணுங்கும் போது அவங்க அக்கா மட்டும் தனியாக விட்டுட்டு போகிறாங்கன்னா அவங்க அம்மா வந்து அவங்க வீட்டுக்கு வாடா அக்கா தனியாக இருக்கா அப்படின்னா குடுகுடுன்னு வந்துடுவார் அவர். லைக் புள்ள மாதிரி தான் அவங்க வீட்டிலே இருப்பார். பக்கத்து ஸ்ட்ரீட்டு தான், அதனால நடந்தே வந்துட்டு அக்காவை எங்கேயாவது வெளில அழைச்சிட்டு போகிறாங்க போவார், உங்களே அழைச்சிட்டு வந்தாலும் வர ஒரே இந்த வீட்டுக்குள்ளே இருக்கிறதால இப்போ யார் அப்படியே சூஸ் பண்ணுறதுன்னு தெரில. இப்போது பொண்ணுக்கு வேறு ஆசை இருக்குது பையன் மேலே, அதாவது தேவங்க மேலே. இப்போது 2வது பொண்ணு பிடிக்குமா பொண்ணை பிடிக்குமான்னு கேட்குற அளவுக்கு அவங்களுக்கு இருக்கப்போ என்ன சொல்கிறதுனே அந்த மனுஷனுக்கு தெரியல. அப்படியே ஒரு மாதிரி இருக்காங்க அவங்க அம்மா. எனக்கு உங்களை தான் பிடிக்கும் மாப்பிள்ள அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. எங்கள் தேவங்களோட மூஞ்ச பார்க்கணுமே, அப்படியே ஒரு மாதிரி பாவமாக இருக்கிற மாதிரி இருக்கும். அப்படியே பொறுமையாக அந்த இடத்த விட்டு கிளம்பி போயிருந்துருப்பாரு. அப்படின்னு அவருக்கு மனசில் அவ்வளோ ஹாப்பினஸ் அந்த ஜேகேக்கு. லைக் விக்ட்ரி. எப்படின்னா யார் முன்னாடி வேணால் நான் தோற்று போயிருக்கலாம், ஆனால் இவன் முன்னாடி கிடையாது அப்படிங்கிற மாதிரி இப்போ ஜேகேக்கு ஒரு இது. அவ்வளோ ஹாப்பியா அத்தை தேங்க்யூ ஸோ மச் அத்தை அப்படின்னு சொல்லிட்டு ஹக் பண்ணியிருந்திருப்பாரு. ஸோ இங்கே அவங்க அம்மா அப்படியே ஒரு மாதிரி என்னதான் இருந்தாலும் புள்ள கஷ்டப்படுறானே அப்படிங்கிற மாதிரி இருந்திருக்கும். இங்கே சந்தோஷப்பட்டது வெறும் ஜேகே மட்டும்தான். அவங்க அம்மாவோ இல்லை நீங்களோ, இன்ஃபேக்ட் உங்கள் அக்கா கூட இதில் அவ்வளோவா இஷ்டம் இல்லைன்னு தான் சொல்லலாம். என்ன இந்த அம்மா இப்படி சொல்லிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பெரியக்காவே யோசிச்சுட்ருக்காங்க. ஸோ இப்போ அவருமே அந்த இடத்த விட்டு போயிட்டு எப்படி பார்த்தியா எங்கள் அத்தைக்கு என்ன தான் ரொம்ப பிடிக்குமா,
இருக்கட்டும் இருக்கட்டும், எங்கள் அம்மாவுக்கு என்ன பிடிக்கும் தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மனுஷன் அவங்க அம்மாவை இப்போ கூட விட்டு கொடுக்காம பேசிகிட்டு இருக்காரு. இங்கே நீங்கள் எதுவுமே பேசவே இல்லை, அப்படியே நீங்களுமே கேஷுவலாக போயிருப்பீங்க. உங்கள் அக்கா, அம்மா ஏம்மா இப்படி சொன்னேன், அவன் எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டான், இவர் இப்போ தான் வந்தார், அவ்வளோ பழகலை, எனக்கு தேவங்க தான் பிடிக்கும்னு சொல்லலாம்ல, அவன் எவ்வளோ நாள் நம்ம புள்ள மாதிரி பழகினம்மா, அவனை போய் இப்படி தூக்கி எறிஞ்சு டக்குன்னு பேசிட்ட அப்படின்னு அவங்க அக்கா சொல்கிறாங்க. ஏய் லூஸு, இந்த மாதிரி சொன்னதுக்கு காரணமே அவன் தாண்டி. என்ன சொல்கிற? அவன் தான் கண்ணை காமிச்சு அவரை சொல்லுங்கன்னு சொன்னான். நான் வேண்டான்லாம் சொன்னேன். அவன் இல்லை அவங்கள சொல்லுங்கன்னு சொல்கிறான். என்ன பண்ண சொல்கிறான்னு அவனா சொன்னான். தீயவங்க தான் கண்ணை காமிச்சு அவரை சொல்லுங்கன்னு சொன்னான். அதனால தான் சொன்னேன். அவன் அந்த மாதிரி சொல்லணும், நானுமே அவனை தாண்டி செலக்ட் பண்ணியிருந்திருப்பேன். எனக்கும் தெரியும்டி, நன்றி மறக்கிற ஆளும் கிடையாதுடி நான். என்னம்மா எப்படி இருக்கான்? இந்த மாதிரி ஒரு கேள்வி கேட்டதாலேயோ என்னமோ இப்போ நீங்கள் தேவங்கிட்ட தான் ரொம்ப பக்கத்தில் இருக்கீங்க. லைக் அவன் கஷ்டப்படுவான் அப்படிங்கிறதுக்காக கன்சோல் பண்ணணும், அப்படி இல்லைனா அந்த கஷ்டம் வெளியில் தெரியக்கூடாதுங்கிறதுக்காக நம்ம கம்பெனி கொடுக்கணும் அப்படின்னு நம்ம நினைப்போம்ல. அந்த மாதிரி தேவங்க நான் இங்கே பாரு, நான் இதுமாரி பண்ணேன் அதுமாரி பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அதுமாரிலாம் காமிச்சிட்ருக்கீங்க. அந்த மனுஷன் ஏய் சூப்பர் ரீ அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு சீக்வன்ஸ் நடந்த மாதிரியே அந்த மனுஷன் காட்டிக்கவே கிடையாது. நீங்கள் வெளில போகலாமாடா அப்படியே நீங்கள் சொல்கிறீங்க. இப்போது அவர் அப்படியே டைமை பார்க்குறாரு. மணி இப்போ ஏறக்குறையா 8:30 அந்த மாதிரி இருக்கும். இந்த நேரத்தில் அம்மா அப்படியே விட்டு கழிச்சிருவாங்க அப்படிங்கிறாரு. ஏய் நான் உன் கூடலாம் வந்த அம்மா ஒன்று சொல்லாதுடா அப்படிங்கிற. சரி இரு, நான் போய் கேட்கவா? நானே போய் கேட்குறேன். நான் தாண்டி அம்மாட்ட போய் கேட்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போகிறாரு. நீங்கள் அப்படியே போகிற தேவங்க அப்படியே பார்க்குறீங்க. இதை பார்த்த ஜங்குகா, அத்தை மனசில் இடம் பிடிச்சிட்டேன், இவன் மனசில் பிடிக்கிறது கஷ்டம் போலையே அப்படின்னு மனசுக்குள்ளே நினச்சிட்ருக்காரு. உங்கள் அம்மா அவர் டக்குன்னு போய் கேட்டதாலேயோ நம்ம இப்போ வேற அவரை செலக்ட் வேற பண்ணல. அவங்க அக்கா அப்போ தான் வெளில போகலான்னு போயிருந்துருக்கோம். இவன் வந்ததும் நீ ஏன்டா அப்படி சொன்ன, என்னக்கா நான் சொன்னேன் அப்படின்னு சொல்லி எங்கள் தேவன் கேட்குறாரு. கண்ணை காமிச்சல அம்மா சொல்லிவிட்டாங்களா அது. அவர் அப்படியே அம்மாவை பார்த்து மறைச்சிட்டு ஏம்மா இதெல்லாம் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. நீ முதல்ல சொல்லு, ஏன் அந்த மாதிரி சொன்ன அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அக்கா கேட்கவே, அது எல்லாருக்கும் உள்ளது தானேக்கா, எனக்கு தெரியும் எங்கள் அம்மா என் மேலே தான் பாசம் வச்சுருக்கேன்னு. ஆனால் அவருக்கு தெரியாதில்ல, பாவம் என் மனசை கஷ்டப்படுத்துவானே. விடுக்கா சரி நான் வந்து டாப்பிக்கே மறந்துட்டேன் பாருங்க. அம்மா என்னடா, அம்மா என்னடா, பையன் ஆசைப்படுதும்மா, என்ன வெளில போகலாம்மா? நானும் வயன் போட்டா எத்தனை மணிக்கு வருவீங்க? அம்மா 10:30 மணிக்கெலாம் வந்துடுறேம்மா. மணி 8:30 தாண்டா ஆகுது, 2 மணி நேரம் என்னடா பண்ண போகிறீங்க? போய்த்தலை அப்படிங்கிறாங்க. அம்மா நாங்கள் 2 பேரும் வெளியே சாப்பிட்டுட்டு வந்துடுறோம்மா, நீங்கள் சப்பாத்திலாம் என் ஒயன் போட்டுட்டா, அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்க, ரொம்ப சிம்பிள் தான், குருமா வைக்கிறது சப்பாத்தி போடுறது தான் அப்படின்னு சொல்லிட்டு சப்பாத்தி குடுகுடுன்னு போயிட்டு மாவு கொஞ்சோண்டு கிள்ளி போய் சாப்பிட்றேன். டேய் கோடி முறை சொல்லிட்டேன், ஐயோவா வெறும் வாயில் தின்னாதான்னு வயிற்றுக்கு நல்லது இல்லைடா. அம்மா அதுவும் அதான் சொல்லுது, நீ அப்பா விடுமா, நான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு டாட்டா காமிச்சிட்டு அம்மாவுக்கு கன்னத்தில் ஒரு முத்தம் கொடுத்துட்டு போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. இவன் மட்டும் காதலிக்காமல் இருந்தால் என் பொண்ணை தயவு செஞ்சு எடுத்துகிட்டு போடான்னு சொல்லலாம். புள்ள மாதிரி பழகுறான், அவன் ஆசையும் பார்க்க வேண்டியதாக இருக்கே, என்ன பண்ணுறது, என்னம்மா போ அப்படின்னு அவங்க அம்மா மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க. என்னம்மா அடுத்த ராத்திரியில் அதுங்க ரெண்டுத்தையும், அதுவும் 2 மணிக்கு நீ 2 மணி நேரம் வெளில போகிறீங்க, என்னை மட்டும் விட மாட்டேற நீனு? அதுங்க நார்மலாக பேசுதுங்க பழகுதுங்க, லவ் எதுவும் இல்லை. இதுக்கு இன்றைக்கி வேறு இதுமாரி சம்பவம் வேறு தெரிஞ்சு போயிடுச்சு. அவன் சத்தியமாக வையன் வந்து அழுவுதுடி, பார்க்கவே பாவமாக இருந்தது. இப்போ நார்மலாக அவன் பேசுகிறாங்கும் போது சரி போட்டும் தானே. அப்போ நானும் என் புருஷனும் நாளைக்கு நைட்டு போவோம், நீ எதுவும் சொல்லக்கூடாது, இந்த பாரு நீங்கள் போகக்கூடாது. என்னம்மா நீ நினச்சிட்ருக்க, எனக்கு ஒன்றும் புரியல. அவளுக்கு கல்யாணம் ஆகலை, ஃப்ரெண்டோட வெளில அது 10:30 மணிக்கு வரேன்னு சொல்கிறேன், நீ மண்டே ஆடிட்டு ஊங்குற. கல்யாணம் ஆகிடுச்சு, என் புருஷனோட நான் வெளில போகிறேன்னா என்னை மண்டே மட்டும் ஆட்ட மாட்டேன், நீ போகக்கூடாதுன்னு சொல்கிறேன். என்னம்மா நீ நினச்சிட்ருக்க?
ஏன்னா அதுக்கு நார்மலாக பழகுதுக்கு. நாங்கள் என்ன நீங்கள் புருஷ பொண்டாட்டி சின்னஞ்சிறுசு வேறு, இப்போ தான் கல்யாணம் ஆகிருக்கு, அதெல்லாம் சரி வராது. நைட்டெலாம் அடுத்த ராத்திரியில் என்னத்தை பிடிக்கிறோம், வேணால் பகலில் போயிட்டு வா. ஆமாம், நீ சொன்னதுக்கப்புறம் எனக்கு தோணுது, அவர் வந்து ஸ்ரீமாக்கு கூப்பிட்டாரு. ஆமாம், நாளைக்கும். என்ன படம் அப்படின்னு அவங்க அம்மா கேட்குறாங்க. ஏங்க என்ன படங்க? ஆமாம், வயன் எங்கே போகிறா? மேலே கிளம்ப போகிறா. அதான் எங்கே வெளில போகிறாங்க 2 பேரும். எங்கே போகிறாங்களான்னு தெரியாது, வருவாங்க. இந்த நேரத்துலையா அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அதுங்க நைட்டெல்லாம் நிறைய தடவை வெளில போயிருக்குங்க. எங்களுக்குலாம் எல்லாம் பெருசாக தரல. நான் தான் ஒருத்தி இப்படியே வீட்லேயே அப்படியே அம்முக்குடி மாதிரி உள்ளே இருந்திருப்பேன். அதானே ஜாலியாக லைஃப் என்ஜாய் பண்ணுது. இப்பயும் சரி அப்பயும் சரி எப்பயுமே சரி, அது சந்தோஷமாக தான் இருக்குது. சரிங்க. என்ன மூவின்னு நான் கேட்டேன். படமா? நான் ஆன்லைனில் பார்த்து சொல்கிறேன். ஏன்னா மூவியே அவர் பார்க்கலம்மா. சரி பார்த்துட்டு சொல்லட்டும். சரி பேய் படமாக பார்க்க சொல்லடி. பேய் படமாக பார்ப்பீங்களாங்க? அம்மாக்கா தான் வேணுமா? சரி நான் பார்க்குறேன், இருந்துச்சு நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. சரின்னு சொல்லிவிட்டு இங்கே வந்து அதுக்கப்புறம் டேக் சார்ஜ் வந்து பார்த்திங்கன்னா அவங்க அம்மாவும் அவங்க அக்காவும் எடுத்து வந்திருப்பாங்க. ஸோ அக்கா வந்து சப்பாத்தி போட்டுட்ருக்காங்க, அவங்க அம்மா வந்து கிரேவி வச்சுட்ருக்காங்க. இவர் உள்ளே போயிட்டு லைக் எப்படி சொல்லணும்னா, அந்த சப்பாத்தி வந்து அந்த பரட்டுவாங்களே, லைக் சுட்டு எடுப்பாங்களே, அது வந்து இங்கே வந்து ஜேகே பண்ணிகிட்ருக்காரு. அவருக்கு இதுக்கு சுத்தமாக உடன்பாடு இல்லை. நீங்கள் வந்து அம்மா அக்கா கிட்டலாம் டாட்டா சொல்லிட்டு மாமா பாய் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே போகிறீங்க. அவருக்கு எப்படி பிடிக்கவே இல்லை. பாய் அப்படின்னு அவர் சொல்லியிருப்பார். ஏன்னா பெற்றவங்களே வந்து விட்டுட்டாங்க. இந்த நேரத்தில் நம்ம போகக்கூடாதுன்னு சொன்னோன்னா நம்ம ஈவில் மாதிரி தெரியும் அப்படிங்கிறதுக்காக அந்த மனுஷன் வந்து லைக் எதுவுமே சொல்லாமல் வாய மூடிட்டு இருக்காரு. ஸோ ஆஃப்டர் தட் இப்போ நீங்கள் வந்து ஹேங் அவுட் பண்ணுறீங்க லைக் தேவங்களோட வெளில போயிட்டு இப்போ வந்து ஒரு 8:45 அந்த மாதிரி இருக்கும். உங்களுக்கு ஃபேவரட்டான ஒரு ஸ்டால் இருக்கும் போல், அந்த இடத்துல உட்காந்துட்டு ஜாலியாக சாப்பிட்டுட்டு டேய் பைசா பே பண்ணுறா அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. எப்படி நீ பண்ணுறீ, வெளியூர்லேருந்து வந்தல நீ தான் பண்ணணும் அப்படிங்கிறாரு. பண்ணி தொலைக்கிறேன், அடுத்ததுக்கு நீ தான். சரி சரி அப்படிங்கிறாரு. ஸோ நீங்கள் 2 பேரும் அதுமாரி ஜாலியாக வெளில போகிறீங்க, ஜாலியாக பண்ணுறீங்க, எல்லாம் பண்ணுறீங்க, ஹாப்பியாக இருந்துகிட்ருக்கு. அன்டில் அவருக்கு ஒரு கால் வருது. அதில் பார்த்தா கீதா அப்படின்னு சொல்லிட்டு ஹாட் போட்டிருக்கு. இது வந்து அவர் டக்குன்னு அந்த இதை டிஸ்பிளே பார்க்குறச்ச அப்படியே நீங்கள் பார்த்துட்டீங்க. அவர் வண்டி ஓட்டிகிட்ருக்கார் இப்போது அப்படின்ற மாதிரி உங்களுக்கு இருக்குது. வயன் புடிய புடிடி, இல்லைனா நீ வண்டி ஓட்டுறியா அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. இல்லை நீ ஓட்டு, நான் பிடிச்சிக்கிறேன் ஃபோனை அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி வழியா அப்படியே அவரோட காதில் அப்படியே ஃபோனை ஹோல்ட் பண்ணியிருக்கீங்க. அவர் ஸ்டேரிங்கை 2த்தையுமே நல்லா டைட்டாக பிடிச்சிட்டு அப்படியே வண்டி ஓட்டிகிட்ருக்காரு. சொல்லி கீதா அப்படிங்கிறாரு. எங்கே இருக்க? மணி 9 ஆகிடுச்சு, சாப்பிட்டியா? என்ன சத்தமாக இருக்குது, வெளியில் போயிட்டுருக்கேன் அண்ணா? ஆமாம் கீதா, நானும் வயனும் வெளில வந்திருக்கோம். ஓ அப்படியா, சாப்பிட்டியா? இல்லை இப்போ தான் லைட்டாக ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிட்டோம், சாப்பிட்றதுக்காக ரெஸ்டாரண்ட் போய்ட்டுருக்கோம். ஏன்டி வேணுமா என்ன? நீங்கள் அப்படியே அமைதியாக இருந்துகிட்ருக்கீங்க. அவர் பேசுகிறதெல்லாம் உங்களுக்கு நல்லா கேட்குது லிட்ரலி. எனக்கு எனக்கு ஒரே ஒரு ட்ரிங்க் மட்டும் வாங்கிட்டு வா. என்ன ட்ரிங்க் வேணும்? இருடி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கையிலேருந்து அந்த ஃபோனை வாங்கிட்டு என்ன ட்ரிங்க் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நல்லா கிளியராக கேட்குறாரு. எனக்கு லெமன் சோடா வேணும், மொஜிட்டோ இல்லைண்ணா, 2த்தில் ஏதாவது ஓகே அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அப்படி என்ன நல்லா சாப்பிட்டீங்க மேடம், இது 2த்தையும் சாப்பிட்றதுக்கு? வாங்கிட்டு வான்னு சொன்னோம், அவ்வளோதான். சரி ஓகே கீதா, சரி ஓகே பாய் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் கட் பண்ணிட்டாரு. இந்த பேக்கெட்டுக்குள்ளே வச்சிரு. சரி அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேண்ட் பேக்கெட்டில் நீங்கள் வைக்கிறீங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக இருந்துட்டுருக்கீங்க. இப்போ ஒரு வழியாக ரெஸ்டாரண்ட் போயிருந்துருப்பீங்க. போனதுக்கப்புறம் இங்கே அவங்க வந்து எல்லாத்தையுமே ஆர்டர் போட்டுட்ருக்காரு. இப்போ நீங்களுமே சாப்பிட்டுட்ருக்கீங்க. அப்போது சொல்லவே இல்லை எப்படி கீதாவும் நீயும் பார்த்த, மீட் பண்ண, பேசின? ஆமாம்ல சொல்லலை. சரி ஓகே, இது கரெக்டான டைம். நீ அங்கே போனல செகண்ட் இயர், 1 வருஷம் ஆகிடுச்சு. லைக் நீ போனதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி நான் லோன்லியாக ஃபீல் பண்ணேன்டி. உண்மையாக நான் ஒத்துக்கிறேன். எப்போ பார்த்தாலும் வாரத்தில் என்ன ஒரு 3 நாள் வெளில போயிடுவோமா, இல்லை 4 நாள் போயிடுவோன்னு நினைக்கிறேன். அந்த மிச்சம் 2-3 நாள் நான் உன் வீட்டில் தான் இருப்பேன்.
அந்த ஒரு நாள் தான் உன்னை பார்க்காம இருப்பேன், ஏதாவது ஒரு நாள் பார்க்காம இருந்திருப்பேன், அவ்வளோதான். அந்த நாள் நீ எங்கள் வீட்டுக்கு வந்துடுவேன், அவ்வளோதான், முடிஞ்சு போயிடுச்சு. லைக் மாதக்கணக்கிலே நம்ம எடுத்துக்கிட்டோன்னா ஒரு 2 டேஸ் 3 டேஸ் ஃபுல்லாக பார்க்காம இருந்திருப்போம். மற்றபடி எல்லா நாளும் பார்க்குறது பழக்கம். திடுதப்புன்னு என்னை விட்டுட்டு போனது எனக்கு ஒரு மாதிரி ஆகிடுச்சு. லைக் இத்தனை நாள் நம்ம கையை ஒருத்தி பிடிச்சிட்டு போனாலே அப்படியே அப்படியே நடு ரோட்டில் விட்டுட்டு போன மாதிரி ஒரு ஃபீல். அது சொல்லவே முடியல, எக்ஸ்ப்ரெஸ் பண்ணவே முடியல என்னால். ஒரு மாதிரியாக இருந்துச்சு. நான் நம்ம வீட்டில் தான் உட்காந்துட்ருப்பேன் எப்போ பார்த்தாலும். அம்மா உட்காந்துட்டு வீட்டுக்கு போடாலாம் சொல்லுவாங்க. நான் போகவே மாட்டேனே. உன் ரூமில் தான் உட்காந்து போய் படுத்துருந்தேன். நம்மளோட ஃபோட்டோஸ்லாம் நிறையா இருக்குல்ல உன் ரூமில். ஆமாம், அதெல்லாம் உட்காந்து பார்த்துட்ருப்பேன். இது என்ன ஃபீலிங்னே எனக்கு முதல்ல தெரியல. அதுக்கப்புறம் உன்கிட்ட நான் பேசுவேன் தான், ஆனால் நான் என்ன ஃபீல் பண்ணுறேன் அப்படிங்கிறதுலாம் உன்கிட்ட சொன்னதே கிடையாது. அப்படியே கொஞ்ச நாள் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோயேன். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நீ இல்லாத வாழ்க்கை அப்படியே பழகிக்கிட்டேன். கொஞ்சம் பசங்கக்கிட்டையும் மர்ஜ் ஆனேன், மிங்கிள் ஆனேன். அது கொஞ்சம் நல்லா வித்தியாசமான ஒரு லைஃப் டைம்னு கூட சொல்லிக்கலாம். அவனுங்க பொண்ணுங்களை பார்த்து கவுண்ட்ரு பண்ணுறது, அசிங்கமாக பேசுறதெல்லாம் எனக்கு சுத்தமாக பிடிக்கல. ஏன்னா சின்ன வயசுலேருந்து உன் கூட நான் என்னதான் நீ வந்து என்னோடய ஃப்ரெண்டு எல்லாமே எனக்கு தெரிஞ்சதாக இருந்தாலும், நீ ஆனால் ஒரு பொண்ணு. ஆனால் வேறு ஒரு பொண்ணை பார்த்து அவனுங்க பேசும்போது எனக்கு ஒரு மாதிரி சீப்பாக இருந்துச்சு. என்னடா இவனுங்க மென்டாலிட்டி இவ்வளோ கேவலமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. அதனாலேயே அந்த செட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸை நான் வந்து அவாய்ட் பண்ணிட்டேன். ஆனால் ஒருத்தவங்க மட்டும் கேர்ள்ஸுக்கு கொஞ்சம் மரியாதை கொடுத்த மாதிரி இருப்பான். அவன்கிட்ட மட்டும் கொஞ்சம் நான் க்ளோஸாக இருந்தான்னு வச்சுக்கோயேன். அப்புறம் அவன் அவன் கூட நான் க்ளோஸாக இருக்கும்போது சொன்னான், இதுமாரி ஒரு பொண்ணை லவ் பண்ணுறேன்டா நான் அப்படின்னு அவன் சொன்னான். ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் என்ன எங்கே பார்த்தாலும் அவன் தனியாக வெளியில் அழைச்சிட்டு போகிறது, சாப்பிட்றது, நானும் அவனுமே ஒரு நல்ல பாண்டிங்கில் இருந்தோன்னு வச்சுக்கோ. அப்புறம் வந்து ஒரு நாள் அவன் லவ்வரை வந்து காலேஜில் பார்க்குற போகிறேன்னு சொல்லிட்டு என்னையும் கூட கூப்பிட்டு போயிட்டான். நானுமே போனேன். அவன் லவ்வரோட ஃப்ரெண்டு தான் கீதா. நான் எப்படி என் ஃப்ரெண்டுக்கு கம்பெனி கொடுக்க வந்தனோ அதே மாதிரி அவள் ஃப்ரெண்டுக்கு கம்பெனி கொடுக்க அவள் வந்தாள். நாங்கள் என்ன பண்ணோம், அவங்க 2 பேரும் ரெஸ்டாரண்ட்டுக்கு போகிறச்சா அவங்களுக்கு ப்ரைவசி கொடுக்கணும்னு சொல்லிட்டு நாங்கள் 2 பேரும் வேறு ஒரு டேபிளில் ப்ரைவேட்டாக இருந்தோம். அவங்க லவ் அங்கே டெவலப் பண்ணிகிட்ருக்காங்க, நாங்கள் இங்கே லவ்வை ஸ்டார்ட் பண்ணிகிட்ருந்தோம். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அவளை பற்றி பேசி புரிஞ்சு அவள் வீட்டை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ஃபீலிங்ஸ் வந்து ஒரு மாதிரி வித்தியாசமான அனுபவம் என்னது. அது இது வரைக்கும் நான் யாருக்கிட்டையுமே அந்த மாதிரி ஒரு ஃபீல் பண்ணதே கிடையாது. அப்போ தான் ஒரு பையனுக்கு ஒரு பொண்ணை பார்த்தா இந்த மாதிரி ஒரு தோணல் வரும் போல் அப்படின்னு நினச்சேன். ஏன்னா எனக்கு வந்து நான் வந்து எப்படி சொல்கிறதுனா உங்ககிட்ட ஜட்டியோடலாம் நான் நின்றுருக்கேன் நிறைய தடவை. எனக்கு வந்து அது ஒரு கூச்சமாகவே எனக்கு தெரியாது. ஒரு சிப்ளிங்ஸ் டைப்பு, சிப்ளிங்லாம் சொல்ல முடியாது, சிப்பே ஒன்றாப்பெல்லாம் கர்மம். ஒரு ஒரு சின்ன வயசுலேருந்து இருந்ததால் எனக்கு அது பெருசாக தெரியல. பட் ஆனால் ஒரு ஒரு பாயோட ஒரு திங்ஸை வந்து நான் இப்போ ஃபீல் பண்ணால் அவகிட்ட பேசினது பழகுனது, அவள் கையை பிடிக்கும் போதெல்லாம் அப்படியே கிட்டு 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 கிட்டுன்னு நட்டுங்கும். ஆனால் உன்னோட நான் கழுத்தை பிடிக்கும் போது இல்லை இடுப்பை பிடிக்கும் போது இல்லை தரன்னு இழுக்கும் போது எனக்கு அப்படிலாம் தோணவே இல்லை. அதுதான் ஃப்ரெண்ட்ஷிப். ஆனால் இதுதான் லவ் அப்படிங்கிறது எனக்கு நல்லா அப்படியே ஒரு மாதிரி அழகாக தெரிஞ்சு புரிஞ்ச நாட்கள் அந்த நாட்கள். அவளோட கையை பிடிக்கும் போதெல்லாம் அப்படியே ஒரு மாதிரி கூஸ் பம்ஸாக இருக்கும். ஒரு மாதிரி பிளஸ்டாக ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்கும். அவளுக்குமே அது மாதிரி ஃபீல் ஆச்சு. ஒரு நாள் கண்ட்ரோல் பண்ண முடியாமல் கரெக்டாக சொல்லணுன்னா என்னோடய 3rd இயர் ஸ்டார்டிங் என்னோடய லவ்வை சொன்னேன். அவள் கொஞ்ச நாள் அக்செப்ட் பண்ணல. வீட்டு சுச்சுவேஷன் ஒத்துக்க மாட்டாங்க அப்படி இப்படின்னு சொன்னான். அதுக்கப்புறம் என்ன நினச்சான்னு தெரியல, ஒரு 2-3 மாதம் கழித்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டா. நானும் உன்னை லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அழகாக அவள் ஃப்ரெண்ட்ஸுக்கு முன்னாடி எனக்கு எப்படின்னா ஒரு வாரத்தில் ஒரு 2-3 நாள் நாங்கள் மீட் பண்ணுவோம். அதே மாதிரி நாள் நினச்சிக்கிட்டு நானும் மீட் பண்ணி போனேன். பார்த்தா எல்லாருக்கும் முன்னாடி ப்ரப்போஸ் பண்ணி ஐ டு லவ் யூ தயாங் அப்படின்னு சொல்லும் போது ஒன் ஆஃப் த பெஸ்ட் மொமெண்ட் எவர் டே இன் மை லைஃப். அந்த ஃபோட்டோஸ் பாரு அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அவரோட ஃபோனில் அப்படியே அந்த ஃபோட்டோஸ் எடுத்து காட்டுறாரு. அதை பார்க்குறீங்க, தேவங்க அதில் அவ்வளோ அழகாக சிரிக்கிறாரு.
அதில் ஒரு கண்ணில் ஒரு காதல் தெரியுதுன்னு சொல்லுவாங்களே, ஸோ அந்த மாதிரி நீங்கள் அப்படியே பார்த்துட்ருக்கீங்க. அப்புறம் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அப்புறம் என்னது, அப்படியே ஜாலியாக போச்சு. எப்பயாவது அவங்க வீட்டில் யாரும் இல்லைன்னா அவள் கூப்பிடுவா. போதும் நிறுத்து, ஏய் நீ என் ஃப்ரெண்டுடி, இதெல்லாம் சொல்லணும் இப்படி, போதும் நீ நிறுத்துடா அப்படின்னு சொல்கிறீங்க. ஏய் நான் சொல்வேன்டி, கேளு கேளு கேளு, மாட்டேன் மாட்டேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. கேட்டு தான் ஆகணும் அப்படின்னு உங்கள் கையை நல்லா டைட்டாக பிடிச்சிட்டு அந்த மனுஷன் சொல்லிகிட்ருக்காரு. சொல்லு அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. நானும் போவேன், ஜாலியாக இருக்கும். நீ நினைக்கிற மாதிரி எல்லாம்லாம் எங்களுக்குள்ளே முடியல. ஜஸ்ட் கிஸ் பண்ணியிருப்போம், ஹக் பண்ணியிருப்போம்டி. அதெல்லாம் நல்லா தான் இருக்குது, நல்லா தான் இருந்துச்சு. இப்படி தான் லைஃப் போயிட்டுருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ என்ன உங்கள் வீட்டில் யாரும் இல்லையா என்ன? இருப்பாங்க, கூப்பிட்ருக்கா. ஒரு வேளை பின் கேட் வழியாக வந்து வாங்கிப்பான்னு நினைக்கிறேன். சரி சாப்பிடு, டைம் ஆகுது வேறு. சரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே சாப்பிட்றீங்க. டக்குன்னு அவரோட லிப்ஸை பார்க்குறீங்க. அப்படியே ஒரு மாதிரி அமைதியாக, என்னதான் இருந்தாலும் நீங்கள் லவ் பண்ண ஒரு பையன்ல, கஷ்டமாக இருக்கும் தானே, 1000 நீங்கள் அவரோட ஃப்ரெண்டாக இருந்தாலும் கூட. சரி, நீங்கள் அப்படியே கொஞ்சம் தான் சாப்பிட்டீங்க, உங்களுக்கு அதுக்கப்புறம் தொண்டையிலே இறங்கவே இல்லை. அப்படியே அவரோட தட்டில் எடுத்து வச்சிட்டிங்க. என்னால் சாப்பிட முடியாது, முதல்ல மூட்டு சாப்பிட்றா அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அவரும் ஒழுங்காக சாப்பிட்டு இருந்திருப்பார். ஃபைனலி அவங்க ஆசைப்பட்ட மொஜிட்டோ கிடச்சிருக்கும். ஸோ மொஜிட்டோ வாங்கிட்டு, வரியா அவளை பார்க்க வரியா? இல்லை நீ போய் பாரு, நீங்கள் கொஞ்சம் ப்ரைவேட்டாக இருப்பீங்க, நான் வேணாமே, நீ என்னை வீட்டில் மட்டும் விட்டுருடா ப்ளீஸ் அப்படின்னு சொன்னீங்க. ஏய் வாடி வந்து பாடுறி அப்படிங்கிறாரு. இதோ பாரு, வேண்டாம், நைட்டு நேரம் வேறு, புரிஞ்சதில்ல, அதுவும் உங்ககிட்ட கொஞ்சம் ப்ரைவேட்டாக இருக்கும்னு நினப்பா, புரிஞ்சுக்கோ ஏன் அப்படி நீங்கள் சொல்கிறீங்க. நீ வான்னு சொன்னேன், ஐயோ அப்படிலாம் எங்களுக்கு ஒன்றும் நடந்துடாது வா அப்படிங்கிறாரு. வர புரிஞ்சிக்க மாட்டானே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே இருந்துட்டுருக்கீங்க. இப்போ அந்த மனுஷன் பைக் அழைச்சிட்டு போயிட்டு அப்படியே டைரெக்டாக போகிறாரு, கால் பண்ணுறாரு. கால் பண்ணதும் அப்படி எங்கே வருது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் கேட்டுப்பார். பின் கேட்டுக்கு வா அப்படின்னு சொன்னதும் 2 சைடில் கேட் இருக்கும் போல். ஸோ பின் கேட்டுக்கு அவர் வந்து நின்றுருப்பார், நீங்களுமே இருப்பீங்க. ஒரு 5 டிஸ்டன்ஸ் அப்படியே லைட்டாக பின்னாடி கொஞ்சம் கொஞ்சமாக காலை பேக்வேர்டு எடுத்து போயிட்டு கொஞ்சம் அவங்களுக்கு ஒரு ப்ரைவசி கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அப்படியே பின்னாடி போயிட்டே இருக்கீங்க. இப்போ அந்த பொண்ணு ஒரு வழியாக வந்திருப்பா. பார்த்தா அந்த பொண்ணு ரொம்ப அழகாக தான் இருக்கா. 2 பேரும் ஒரு நல்ல பேர் தான் போல். ஸோ அப்படியே நீங்கள் பார்க்குறீங்க. லைட்டாக உங்களுக்கே ஒரு ஸ்மைல் வருது. அந்த ஸ்மைல் லைக் எப்படி சொல்கிறதுன்னா, சேடஸ்டான ஒரு ஸ்மைல்னு கூட சொல்லிக்கலாம். ஸோ அப்படியே ஸ்மைல் பண்ணிட்டு இன்னும் ஒரு 2 ஸ்டெப் அப்படியே பேக்வேர்ட் போயிருப்பீங்க. என்ன வாங்கிட்டு வந்த அப்படின்னு அந்த பொண்ணு கேட்குறா. அப்படியே இப்போது தேவங்களோட கையை தான் நல்லா டைட்டாக பிடிச்சிருக்கா. அதே தான் பார்க்குறீங்க, அந்த கையை தான் பார்க்குறீங்க. ஆனால் உங்களே அறியாமல் அப்படியே எங்கேயோ பார்க்குறீங்க, வேறு இடத்த பார்க்குறீங்க. வையன் வந்திருக்கா. எங்கே அவ அப்படின்னு சொல்லிட்டு அவர் டக்குன்னு திரும்புகிறாரு. என்ன அவங்க நிற்கிறா. ஏய் வையனு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தேவம் கூப்பிட்றாரு. இங்கே வா ஏன் அங்கே போய் நிற்கிறா, வாங்க. இல்லை நீ வாடி, ஒரு சீன் போடுறாவ. இப்போ அந்த பொண்ணு அப்படியே உங்களே பார்க்குது. நீங்கள் அப்படியே பொறுமையாக வந்துட்டுருக்கீங்க. அந்த மனுஷன் டக்குன்னு உங்கள் கையை பிடிச்சிட்டு, இதுதான் என் ஃப்ரெண்டு வையன்னு, எப்படி இதை சொல்லிக்கிறேன்னு வாங்கிட்டேன். ஹாய் சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கை கொடுக்குது. நீங்களுமே கை கொடுத்து இருந்திருப்பீங்க. உங்களை பற்றி நிறையா சொல்லியிருக்காரு என் பேபி. ஓகே அப்படி நீங்கள் சொல்கிறீங்க. பட் நான் இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப்ஸ்லாம் நான் இது வரைக்கும் பார்த்ததே கிடையாது. ஐ எம் ஸோ ஹாப்பி ஃபார் யூ கைஸ் அப்படின்னு நீங்கள் அந்த பொண்ணு சொல்கிறா. தேங்க்யூ ஸோ மச். சரி ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த பொண்ணு, இப்போது ஸ்டடீஸ்லாம் முடிஞ்சிச்சா, என்ன சிஸ்டர் பண்ணிகிட்ருக்கீங்க? இப்போ தான் முடிச்சுட்டு வந்தேன், இதுக்கப்புறம் ஜாப் தேடணும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஓ சூப்பர், எங்கே தேட போகிறீங்க? கண்டிப்பாக இங்கே இல்லை, கொஞ்சம் வெளில போய் தான் தேடணும். ஓகே சரி கண்டிப்பாக எனக்கும் தேவனுக்கும் எனக்கு தெரிஞ்சு இன்னும் ஒரு 2 வருஷத்தில் கல்யாணம் ஆகிடும். எல்லாமே நீங்கள் தான் பண்ணணும் சிஸ்டர், கண்டிப்பாக நான் சொல்லிட்டேன்.
நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. சரி சரி அதெல்லாம் விடு. அவளே இப்போ தான் வந்திருக்கா, உட்காந்து கல்யாணம் கல்யாணம் பேசிட்டு இப்போ லவ் பண்ணுறது பற்றி சந்தோஷமாக இருப்போண்டி அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. அவர் பேசும்போது அதில் ஒரு ஒரு ஆசை உங்களுக்கு தெரியுது. தெய்வங்க வந்து நீங்கள் இத்தனை வருஷம் 17 வருஷத்தில் பிஹேவ் பண்ணதில் அவர் இப்போது உங்ககிட்ட பிஹேவ் பண்ணாதான் அந்த பொண்ணுக்கிட்ட கொஞ்சம் ஆசையாக பிஹேவ் பண்ணுறது உங்களுக்கு நல்லா தெரியுது, ஃபீல் ஆகுது. நீங்கள் அப்படியே சரி நீங்கள் கொஞ்சம் பேசுங்க, நான் அங்கே நிற்கிறேன். ஏன் சிஸ்டர் இதில் என்ன இருக்குது? இல்லை இல்லை நான் கால் பண்ணணும், அதனால தான் அம்மாக்கிட்ட கொஞ்சம் ஒரு 5 மினிட்ஸ் ஆகும்னு சொல்கிறேன். ஓ அப்படியா, சரி ஓகே ஓகே. இப்போது நீங்கள் அப்படியே ஃபோன் எடுத்துகிட்டு கால் எல்லாம் பண்ணவே இல்லை, சும்மா காதில் மட்டும்தான் வச்சுருக்கீங்க. அப்படியே கொஞ்சம் தள்ளி போயிட்டீங்க. அப்படி பேக் சைடில் அவங்கள பார்க்கவே கூடாது அப்படிங்கிறதுக்காக நீங்கள் பேக் சைடு ஃபார்வர்ட் பண்ணி அப்படியே பார்த்துட்ருக்கீங்க, என்னென்னமோ பார்த்துட்ருக்கீங்க. ஒரு 2 வண்டி மட்டும்தான் போகுது அப்படின்னு உங்களுக்கு அப்படியே கண்லேருந்து ட்ராப்லெட்ஸாக விழுது. பேபி அம்மா லவ் பண்ணுறா, நான் லவ்வாக பண்ணுறேன், ஃபீலிங்ஸ் தானே இருந்துச்சு எனக்கு அவன் மேலே. கடவுளே, ஏன் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என் ஃப்ரெண்டுக்கு வேறு ஒரு வாழ்க்கை கிடைக்கிது, அதை நினச்சி நான் ஏன் சந்தோஷப்பட முடியல. அவன் நான் எப்பயும் போல் என்கிட்ட எப்படி தான் பழகுறான். அவன் என்னை அவாய்ட் பண்ணுற மாதிரி கொஞ்சம் கூட தெரியல. அதனால் என்னால் ஏன்னா அவன் ஒரு நிமிஷம் கூட லவ் பண்ணுற மாதிரி ஏன் நினைக்கல. நான் ஏன் பொண்ணு அவனுக்கு தெரியலையா? ஒரு வேளை என்னோட அவள் ரொம்ப அழகாக இருக்கா போல், தெரியல. அப்போ ஏன் ஈவினிங் ஏன் ஒயன்னு சொல்லணும், ஒயன்னு சொல்லியிருக்கலாம்ல. அவன் ஃப்ரெண்ட்ஷிப்பில் சொன்னான்டி, நீ வேறு எதுவும் மனசில் போட்டு யோசிச்சுட்டு இருக்காது. தேவனுக்கு ஒரு நல்ல லைஃப் கிடச்சிருக்கு, அந்த பொண்ணு எவ்வளோ உயிராக இருக்கா. ஜஸ்ட் அவன் நல்லது மட்டும் சுயநலத்தை யோசிக்காத வையன். அவன் அந்த மாதிரி யோசிச்சுட்டு இருப்பானா? நல்லதுக்காக மட்டும்தான் அவன் எப்பயுமே நின்றுருக்கான். இட்ஸ் யோர் டைம், நீ அவனுக்கு நிற்கணும், புரிஞ்சுதா? மனசை மாற்றிக்கோ, ரியாலிட்டிக்கு வா அப்படின்னு இன்னொன்று ஒரு மனசு உங்களுக்கு சொல்லிகிட்ருக்கு. சரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே டக்குன்னு திரும்புறீங்க பாருங்க. அப்போ அந்த பொண்ணு அவனை வந்து பாய் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அவனுக்கு லிப்ஸில் கிஸ் பண்ணிவிட்டு பாய் சொல்வா. இதை பார்த்தா அடுத்த செகண்டு அப்படியே நீங்கள் டக்குன்னு அந்த ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டே திரும்பி இருந்திருப்பீங்க. அப்படியே உங்களுக்கு ஒரு மாதிரி அழுக வருது, அப்படி அழுகுறீங்க, உட்காந்து விழுந்து அழுகுறீங்க. ஓ கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படி இருக்கீங்க. ஸோ இதோட இந்த எபிசோட முடிக்கிறேன். அன்யோ பை சாங்கியா மிஸ் புல்லாகிட். நிக்கோ நிக்கோ நீ